Hello friends, warm greetings from Eklavya Academy. Today we are going to see about the equivalent relation in discrete structures. It is one of the important topic in discrete structures. Already in our previous video, we saw the important three properties of relation. They are reflexive, symmetric and transitive. Based on the three properties, here we are going to check whether the given relation is equivalence or not. அதாவது நம்மளோட முன்னாடி வீடியோவில் நம்ம 3 important properties பார்த்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா reflexive, symmetric and transitive பார்த்தோம். அதை 3 பேஸ் பண்ணி தான் இப்போ நாம் இங்கே கொடுத்துருக்க ரிலேஷன் ஈக்குவலன்ஸாக இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நீங்கள் முன்னாடி அந்த ரிலேஷன் வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க, அப்போ உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா டெஃபினேஷனை பாருங்கள். A relation on a set A is called equivalence relation if it is reflexive, symmetric and transitive. ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிள் வச்சு கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். சப்போஸ் தட் R is the relation on the set of strings of English letters such that A relation B if and only if L of A equal to L of B, where L of X is the length of the string X, is our equivalence relation. சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏ வந்து பியோட ரிலேஷனில் இருக்க எப்போ அப்படின்னா they are giving some predicates, condition means L of A equal to L of B இருக்கும் போது இந்த இடத்துல L of A எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா length of the string, கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போது இந்த கண்டிஷன்ஸ் வச்சு நாம் அந்த 3 ப்ராப்பர்ட்டியும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு ரிஃப்ளெக்சிவ், நம்ம ரிஃப்ளெக்சிவ் சொல்லையில் பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் வீடியோவில் A, A அப்படின்னு. ஸோ A, ப்ரெசண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரிஃப்ளெக்சிவ்னு சொல்வோன்னு. இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு 2 தான் இருக்குது, A and B இருக்குது. ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கண்டிஷனை நான் ரைட் பண்ணுறேன். L of A equal to L of B. தென் இப்போ நான் ரிஃப்ளெக்சிவாக இல்லையான்னு தான் செக் பண்ண போகிறேன். அதனால் பியோட பிளேஸில் ஏவையே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ L of A equal to L of A. ஷுவராக எப்பயுமே L of A equal to L of Aவாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா it satisfy the reflexive property அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது சிமெட்ரிக். சிமெட்ரிக் போது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். A, B present means B, A also exist. ஸோ A, B இருக்குன்னா B, Aவும் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது L of A equal to L of Bன்னு இருக்குது. L of A அப்படின்னா என்னது? ஏயோட ஸ்ட்ரிங்கோட லென்த்து. L of Bங்கிறது பியோட ஸ்ட்ரிங்கோட லென்த்து. ஸோ அப்போது கண்டிஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா L of A equal to L of Bயாக இருக்கும் போது மட்டும்தான் ரிலேஷனில் இருக்குங்கிறாங்க. அப்போ இன் ரிவர்ஸும் கரெக்டாக தான் இருக்கும். L of B equal to L of Aவும். ஏன்னா கண்டிஷனே ஏயோட ஸ்ட்ரிங்கோட லென்த்து பியோட ஸ்ட்ரிங்கோட லென்த் ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும்தான் ரிலேஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏயோட லென்த் வந்து 5 அப்படின்னா பியோட லென்த்தும் 5 தான். அப்போ நீங்கள் இதில் பார்க்கையிலே L of B equal to L of A வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஸோ தட் இஸ் சிமெட்ரிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது டிரான்சிட்டிவ். நம்ம டிரான்சிட்டிவ்க்கு பார்த்தோம்.
A to B, B to C, then A to C அப்படின்னு. ஓகேங்களா? அப்போது A to B அப்படிங்கும்போது என்னது ரிலேஷனில் இருக்குன்னா L of A equal to L of B. Next B to C என்னது L of B equal to L of C. So A to C na L of A equal to L of C. Which means நீங்கள் இப்போ L of A க்கு 5 எடுத்திருக்கீங்கன்னா L of B 5. அடுத்தது பாருங்கள் L of B equal to L of C னா L of B வந்து 5னா அப்போ L of C யும் 5. அடுத்து பாருங்கள் L of A 5னா L of C யும் 5. அப்போ உங்களுக்கு டிரான்சிட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கொடுத்துருக்க ரிலேஷன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க இஸ் ஆர் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. we can say yes it is. ஸோ இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இங்கே கீழே வந்து வேர்டிங்ஸில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். Let R be the relation on the set of real numbers such that A relation B if and only if A minus B is integer is R equivalence relation கேட்டிருக்காங்க. ஸோ முன்ன கொடுத்த மாதிரி இங்கேயும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் என்னென்னா A minus B ஒரு இன்டீஜராக இருக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவ். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான் ரிஃப்ளெக்சிவ்னா A, Aவே இருக்கும். இப்போ இங்கே A மைனஸ் B இஸ் இன்டீஜர்னு சொல்லியிருக்காங்க. தென் B பிளேஸில் நான் ஏவே போட்டுக்கிறேன். அப்போ A மைனஸ் A வந்து என்ன ஆயிரும்னு எனக்கு 0ன்னு வரும். அப்போது நான் எந்த நம்பர் எடுத்தாலுமே எனக்கு என்ன இருக்கும் 0 தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏக்கு 5 எடுக்கிறேன்னா 5 மைனஸ் 5 0. 4 எடுத்தால் 4 மைனஸ் 4 0. ஓகேங்களா? எல்லா நம்பருக்குமே இது வந்து என்ன அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் த இன்டீஜர் வேல்யூ. 0ங்கிறது உங்களுக்கு இன்டீஜர் வேல்யூ. நமக்கே தெரியும் இன்டீஜர் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் த பாசிட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ், நாட் த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் வராது அப்படிங்கிறது. ஸோ இங்கே 0ங்கிறது இன்டீஜர் நம்பரை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது சிமெட்ரிக். சிமெட்ரிக் போது A, B இருந்தால் B, Aவும் இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அப்போது இப்போ A, B ஈக்குவல் டு B, Aவான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ நான் ஏக்கு வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன், பிக்கு வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு நான் A மைனஸ் B கண்டுபிடிப்பேன். அப்போ எனக்கு என்ன வரும்னா 2 மைனஸ் 1 1. ஸோ 1 வந்து ஒரு இன்டீஜர். ஓகேங்களா? அடுத்தது B, A பார்ப்போம். B மைனஸ் A. ஸோ பியோட வேல்யூ ஆல்ரெடி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 1ன்னு எடுத்திருக்கேன். ஏயோட வேல்யூ 2ன்னு எடுத்திருக்கேன். அதோட அவுட்புட் என்னென்னா -1. ஸோ -1மே ஒரு இன்டீஜர் தான். ஸோ நமக்கு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணையில் இன்டீஜர் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதனால் நம்ம இதே என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவிட்டியாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ட்ரான்சிட்டிவ். ஓகேங்களா? ட்ரான்சிட்டிவ்னு பார்க்கல நமக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு A மைனஸ் B பார்ப்போம், அப்புறம் B மைனஸ் C பார்ப்போம், அப்புறம் A மைனஸ் C பார்ப்போம். ஸோ அதான நமக்கு ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஏக்கு வந்து நான் 2ன்னு வச்சுருக்கேன், B வந்து 1 அப்படின்னா எனக்கு 1ங்கிற அவுட்புட் வருது. ஸோ 1ங்கிறது இன்டீஜர். நெக்ஸ்ட்டு B மைனஸ் Cனா 1 மைனஸ் Cக்கு வந்து நான் வந்து 0ன்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. 1 மைனஸ் 0 1ன்னு வருது. ஸோ அதுவும் என்னென்ன எனக்கு இன்டீஜர் தான். நெக்ஸ்ட்டு A மைனஸ் Cனா ஏக்கு ஆல்ரெடி 2ன்னு இருக்குது, தென் Cக்கு வந்து 0 இருக்குது. ஸோ 2 மைனஸ் 0 2. ஸோ அதுவும் இன்டீஜர் நம்பர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால் நம்ம சொல்லலாம் இது ட்ரான்சிட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு.
ஸோ இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, தென் ட்ரான்சிட்டிவ் 3 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுறனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ்னு சொல்லலாம். எஸ், இட் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வேர்டிங்ஸில் கீழே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3 பாருங்கள். எக்ஸாம்பிள் 3ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஷோ தட் the divides relation on the set of positive integers is not equivalence relation னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போது நெகட்டிவ் நம்பர்ஸ் வராது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிவைட்ஸ். ஸோ இப்போது இந்த 3 ப்ராப்பர்ட்டி ரிஃப்ளெக்சிவிட்டி, ட்ரான்சிட்டிவிட்டி, சிமெட்ரி இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்சிவிட்டிக்கு போவோம். ஸோ ரிஃப்ளெக்சிவ்னு என்னது ஏ கமா ஏ அப்படின்னு அர்த்தம். இங்கே இப்போ டிவைட் அப்படிங்கிறனால வி ஆர் கோயிங் டு டிவைட் ஏ பை ஏ. இப்போ ஏ டிவைடட் பை ஏ. இப்போ ஏக்கு வந்து 5ன்னு வச்சுட்டிங்கன்னா 5 டிவைடட் பை 5 தான். ஓகேங்களா. ஸோ அது வந்து என்னென்னா நமக்கு ட்ரூ. ஸோ அப்போது ரிஃப்ளெக்சிவிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிமெட்ரி. சிமெட்ரி அப்படிங்கும்போது ஏ கமா பி இருந்துச்சுன்னா உனக்கு பி கமா ஏவும் இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதோட மீனிங் என்னென்னா ஏ டிவைட்ஸ் பி, தென் பி டிவைட்ஸ் ஏ அப்படின்னு. சப்போஸ் இப்போ நான் ஏக்கு வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பிக்கு வந்து 4ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லணும்னா இது ஏ கமா பிங்கிறது என்ன, ஏ டிவைட்ஸ் பி. ஸோ அப்போது பி டிவைட்ஸ் ஏ, தென் ஏ டிவைட்ஸ் பின்னு இங்கே வரணும். அதாவது இப்போது நான் சொன்னதான் ஏற்கனவே ஏக்கு வந்து 2ன்னு எடுத்துக்கிறோம், பிக்கு வந்து 4ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏ கமா பி, பி கமா ஏ தான். முன்னாடி அதை மாற்றி போட்டிருந்தேன். நான் சொல்லும் போது கரெக்டாக சொல்லியிருந்தேன் ஏ டிவைட்ஸ் பின்னு. அப்போது பி டிவைட் பை ஏ, தென் பி டிவைட்ஸ் ஏ. ஸோ ஏ டிவைட்ஸ் பி. ஓகேங்களா. இப்போ பாருங்கள் பியோட வேல்யூ வந்து 4. 4 divided by a means 2. இங்கே பாருங்கள் ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 4. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 divides 2ங்கிறது டிவைட் ஆகுது, பட் 2 divide 4ங்கிறது டிவைட் ஆகும், பட் ஃப்ராக்ஷனல் நம்பர் வரும். பட் நமக்கு இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீஜர்ஸில் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் இன்க்ளூட் ஆகாது. அதனால இது என்ன ஆகலை அப்படின்னா சிமெட்ரி ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரான்சிட்டிவிட்டியை செக் பண்ண பார்க்குறோம். ஸோ ட்ரான்சிட்டிவிட்டிக்கும் அதே மாதிரி தான். நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து 4, சிக்கு வந்து 16ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ முன்னே சொன்ன மாதிரி தான் ஏ கமா பி, பி கமா சி, தென் ஏ கமா சிங்கிறது ட்ரான்சிட்டிவிட்டி. இப்போ ஏ கமா பினா பி டிவைட் ஏன்னு போடுவீங்க, இதுக்கு சி டிவைடட் பை பின்னு போடுவீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சி டிவைடட் பை ஏன்னு போடுவீங்க. இப்போ பிக்கு என்ன வேல்யூ வச்சுருக்கீங்கன்னா 4 வச்சுருக்கீங்க, ஏக்கு வந்து 2 வச்சுருக்கீங்க. ஓகேங்களா. அடுத்து சிக்கு வந்து 16 வச்சுருக்கீங்க, பிக்கு வந்து 4 வச்சுருக்கீங்க. அதுக்கு அடுத்தது சி டிவைடட் பை ஏனா சி வந்து 16 இருக்குது, ஏ வந்து 2 இருக்குது. எல்லாமே பெர்ஃபெக்டாக டிவைட் ஆகுது. அதனால் இது ட்ரான்சிட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பட் ஆனால் நம்மளால் இதை
ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ட்ரான்சிட்டிவிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது, பட் சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அதனால் கொடுத்துருக்க ரிலேஷன் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ் ஒன். அப்போது அவங்க சொல்லியிருக்க இந்த கன்க்ளூஷன் வந்து ரைட்டு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Show that the divides relation on the set of positive integers is not equivalence relation அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். பிகாஸ் இங்கே வந்து சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகலை. I hope you all enjoyed the class. Thanks for your listening. If you like my videos, please like, share, comment and subscribe my channel. For further updates, join in the Telegram. For joining the Telegram, the link is given in the description box. Kindly refer it. Thank you all.